சமத்துவ மக்கள் கட்சியை சரத்குமார் பாஜகவுடன் இணைத்துள்ளார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அரசியல் கட்சிகளும் கூட்டணி தொகுதி ஒதுக்கீடு, வேட்பாளர்கள் தேர்வு உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக கூட்டணியில் தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு வருகிறது. அதிமுக மற்றும் பாஜகவில் பாமக மற்றும் தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதையடுத்து பாஜக கூட்டணியில் இணைந்துள்ள அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி எத்தனை இடங்களில் போட்டியிடுகிறது, எங்கெல்லாம் போட்டி என்பதை இன்று சரத்குமார் அறிவிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் இணைத்துள்ளார். இதையடுத்து பேசிய சரத்குமார், சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைக்கிறோம். நிர்வாகிகளின் ஆதரவை தொடர்ந்து பாஜகவுடன் கட்சியை இணைத்துள்ளோம். இது சமத்துவ மக்கள் கட்சியின் முடிவு அல்ல, ஒரு எழுச்சியின் தொடக்கம் என தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.